ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த 4 தமிழ் வாக்கியங்களையும் முக்கியமான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண உங்களால் முடியும். இந்த வீடியோவில் முக்கியமான இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். அதை கேட்டதுக்கப்புறம் ஈஸியாக இந்த ட்ரான்ஸ்லேஷன் உங்களால் பண்ண முடியும். பிட்வீன், அமங், அதுக்கப்புறம் இன், அட், இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடிக்கடி யூஸ் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸில் இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிட்வீன், அமங், இன் அண்ட் அட். பிட்வீன் 2 பேரை மட்டும் பற்றி பேசுகிறப்ப பிட்வீன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். 2 பேர் மட்டும்தான் இருக்கணும், அதாவது 2 ஆப்ஜெக்ட். த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மணி பிட்வீன் தம். இங்கே 2 நண்பர்கள், ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ். அந்த 2 நண்பர்களும் பணத்தை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மணி பிட்வீன் தம். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறத பற்றி சொல்லுது. பிட்வீன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். 2 சில்ட்ரன், 2 குழந்தைகள். 2 சில்ட்ரன் கீப் எ மொபைல் ஃபோன் பிட்வீன் தம். 2 குழந்தைகளும் தங்களுக்கு நடுவில் ஒரு மொபைல் ஃபோனை வைத்துள்ளார்கள். இங்கேயும் அந்த 2 அப்படிங்கிற அந்த நம்பர் வருது. 2க்கு மேற்பட்டவர்கள் அவங்கள பற்றி பேசுகிறப்ப அமங் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ 2 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா பிட்வீன், 2க்கு மேலே இருந்தாங்கன்னா அமங். அந்த 2 பேர் அப்படிங்கிறது பர்சனாக மட்டும் இல்லை, ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லிவிங் திங்ஸாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ரூம். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள். இங்கே 2 அப்படிங்கிற அந்த நம்பர் வரல. ஸோ நிறைய பேர் இருக்கலாம், 2க்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ் அமங் தம். இந்த இடத்துல அமங் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ரூம் ஷேர் கேக்ஸ் அமங் தம். ஸோ ஒரு வகுப்பில் இருந்த மாணவர்கள் கேக்குகளை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்குள் அப்படிங்கிறது தான் அமங். தே யூஸ் மணி அமங் தம் டு பை திங்ஸ். அவர்கள் பணத்தை பொருட்கள் வாங்க அவர்களுக்குள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்ம பார்க்குற வாக்கியங்கள் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. 2 ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம், அடிக்கடி யூஸ் ஆகிற ப்ரிப்போசிஷன் அமங் அண்டு பிட்வீன். இப்போ இன், இந்த ப்ரிப்போசிஷனும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இன் அப்படின்னா தமிழில் என்னது? அதில், இதில், இங்கே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. பொதுவாக ஒரு இடத்தில் ஒன்று இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு இன் பயன்படுகிறது. ஒரு இடத்துல ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. ஐ ஆம் இன் மதுரை. நான் மதுரையில் இருக்கிறேன். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, ஆம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன் மதுரை, மதுரையில். ஸோ மதுரை அப்படிங்கிறது நவுன், அந்த மதுரையில் வர்றது இன். மை புக் இஸ் இன் டேபிள். என்னுடைய புக் டேபிளில் இருக்கிறது. மை புக் இஸ் இன் டேபிள். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே பாருங்கள், அந்த பொசிஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. பொசிஷன் அப்படின்னாலே ஒரு இடம் சம்மந்தப்பட்ட வார்த்தை தான். எந்த இடத்துல எது இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். இன்னொரு ப்ரிப்போசிஷன் பாருங்கள், அட். இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் மாதிரியே அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனும் இடத்தை குறிக்குது. ஆனால் அந்த இடத்தில், அந்த நேரத்தில் அப்படிங்கிறத குறிப்பிட்டு குறிக்குது. பொதுவாக ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்க அட் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இன் அப்படின்னா ஜென்ரல், அட் அப்படின்னா பர்டிகுலர். ஓகே, பர்டிகுலராக ஒரு இடத்த சுட்டி காட்டுறதுக்கு அட் யூஸ் ஆகுது. இங்கே மதுரை அப்படிங்கிறது பெரிய ஏரியா, அதனால் ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருக்கிறேன். அந்த மதுரையில் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறது அழகர் கோயில். ஸோ அந்த இடத்துக்கு அட் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். 2 ப்ரிப்போஷனும் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜென்ரலாக இருக்கிற ஒரு பிளேஸுக்கு இன் யூஸ் பண்ணுறோம், அதாவது பெரிய பிளேஸுக்கு இன் யூஸ் பண்ணுறோம். குறிப்பிட்ட பிளேஸுக்கு அட் யூஸ் பண்ணுறோம். நான் மதுரையில் அழகர் கோயில் என்னும் இடத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் மதுரை அட் அழகர் கோயில். இன்னொரு வாக்கியம், ஃபைண்ட் த புக் இன் நியர்பை ரூம் அட் டேபிள்.
பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் அப்படின்னு சொல்கிறப்ப இன் நியர்பை ரூம், அருகிலுள்ள ரூமில், அட் டேபிள். ஸோ இந்த ரூமுக்குள்ளே டேபிள் இருக்குது, அந்த டேபிள் குறிப்பிட்ட இடம். ஸோ பொதுவான இடத்துக்கு இன், குறிப்பிட்ட இடத்துக்கு அட். இந்த மாதிரி ப்ரிப்போசன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் 4 ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அமங், பிட்வீன், இன், அட். இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸையுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த 4 தமிழ் சென்டென்சஸையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். ஸோ இதை நீங்கள் இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துல எது வரும், அதாவது இன் எங்கே வரும், அட் எங்கே வரும், அமங் எங்கே வரும், பிட்வீன் எங்கே வரும், அதை நீங்கள் யோசித்து இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்குள் பணத்தை பகிர்ந்து கொண்டோம். நான் சரியாக 6 மணிக்கு கூப்பிடுகிறேன். அவர் அந்த மாலில் 2வது மாடியில் இருக்கிறார். அந்த இருவரும் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்த 4 ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 4 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸ் பாருங்கள். எங்களுக்குள் பணத்தை பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்குள் அப்படின்னு வர்றப்ப 2 பேர் அப்படின்னு குறிப்பிடலை. ஸோ நிறைய பேர் கூட இருக்கலாம், அதனால் அமங் வரணும். வி ஷேர்ட் மணி அமங் அஸ். பகிர்ந்து கொண்டோம் அப்படிங்கிறது கடந்த கால வாக்கியமாக இருக்கலாம். ஸோ வி ஷேர்ட். இந்த ஷேர் அப்படிங்கிறது வேர்ப், பங்கிட்டு கொண்டோம் அப்படிங்கிறது. நான் சரியாக 6 மணிக்கு கூப்பிடுகிறேன். இனிமேல் கூப்பிடுவேன்னு அர்த்தம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் கால் எக்ஸாக்ட்லி அட் 6 o'clock. ஸோ அந்த குறிப்பிட்ட பிளேஸ் அப்படிங்கிறதோட டைமை குறிக்கிறதுக்கும் அட் யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் அமங் யூஸ் பண்ணோம், 2வது சென்டென்ஸில் அட் யூஸ் பண்ணோம் எக்ஸாக்டாக டைம் சொல்கிறதுக்கு. இப்போ அடுத்த 2 சென்டென்சஸ் பாருங்கள். அவர் அந்த மாலில் 2வது மாடியில் இருக்கிறார். அந்த இருவரும் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டனர். அவர் மாலில் இருக்கார் அப்படின்றது ஜென்ரல், அதனால் இன் தி மால் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் இன் த மால். ஸோ குறிப்பிட்டு 2வது மாடியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீ இஸ் அட் த 2nd floor இன் த மால் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹீ இஸ் இன் த மால் அட் தி 2nd floor அப்படின்னு சொல்லலாம். அந்த இருவருன்னு வந்துருச்சு. அப்போ பிட்வீன், தே ஷேர்ட் ஃபுட் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். இங்கே 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால பிட்வீன் வந்திருக்கு. இந்த இடத்துல அமங் யூஸ் பண்ணக்கூடாது. அமங் யூஸ் பண்ணால் 2 பேருக்கு மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 2 பேர்னு குறிப்பிட்டதுனால பிட்வீன் வந்திருக்கு. இந்த மாதிரி முக்கியமான ப்ரிப்போஷன்ஸ் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ரிப்போஷன்ஸோட மீனிங் எப்போவுமே மறக்காது. இன்னும் நிறைய ப்ரிப்போஷன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.